அமரன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட். இப்போ நான் வந்து ஓடிடியில் வந்த பிறகு நான் உட்காந்து பார்க்குறேன் சார். பிரேக்கே எடுக்கல நான். நான் அப்படியே அந்த நான் ஸ்டாப் 2 ஹவர்ஸ் 48 மினிட்ஸ் நான் பிரேக் எடுக்காம உட்காந்து அந்த படத்தை பார்க்குறேன். அவ்வளோ இன்டர்வலே எடுக்கல. நம்ம சினிமா பார்க்கும்போது இன்டர்வல் இருக்குது. இதில் இன்டர்வல் இல்லை ஓடிடியில். அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பாக வந்து ராஜ்குமார் பெரியசாமி பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டராகவே முகுந்த் வரதராஜனா. அண்டு சாய் பல்லியை பற்றி சொல்லவே வேணாம். இந்து ரெபேக்காவா அவங்க என்ன சொல்கிறது, ஒரு நேஷனல் அவார்டு வின்னிங் நடிப்பை அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சைடில் சிவகார்த்திகேயன் இவர் 2 பேரும் சுற்றி தான் படம் போகுது. ஒரு இயக்குனர் அவருடைய திறமையான ஒரு படைப்பா இந்த படத்தை வந்து இவ்வளோ பேர் மக்கள் வந்து கொண்டாடி இவ்வளோ பேர் வெற்றி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அங்கே தான் நம்மளுக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்குது. ஓகே, ஒரு சிறப்பான படம் வரும்போது அது வந்து ஒரு ஆக்ஷன் படம் கிடையாது, டான்ஸ் இல்லை, ஒரு கமர்ஷியல் ஃபைட்டே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃபைட் கிடையாது. அவர் ஒருத்தர் வந்து உட்காந்து 100 பேர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபைட் இருக்கே தவிர அது 1 to 1 ஃபைட் தான் படம் ஃபுல்லாக. அப்படி தான் நடக்கும். ஆர்மியில் பார்த்தீங்கன்னா 1 to 1 ஃபைட் தான் நடக்கும். 100 பேர் அடிக்க முடியாது. அவ்வளோ பிரமாதமாக யதார்த்தமான ஒரு படம், ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம், வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட படம். ஆனால் அவ்வளோ பிரமாதமான ஒரு வெற்றி அடையுது.